பொண்ணுக்கு கண்ணு தெரியாது. நம்ம ஹீரோவோட கடைக்கு திங்ஸ் வாங்குறதுக்காக வருவாங்க. திங்ஸ் வாங்கிட்டு போகும்போது ரோட்ல வந்து கார் போயிட்டுருக்கோம். அது ஹார்ன் அடித்தோடனே பயந்து கீழே விழுந்துருவாங்க. பார்த்தா கையில் வச்சிருந்த பாட்டில்லாம் கீழே விழுந்துடும். விழுந்து உடஞ்சதுல அவங்க கால் மிதிச்சு அது காலில் வந்து அடிபட்டுரும். ஹீரோ வந்து சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் வாங்க, நான் உங்களை வந்து எந்த இடத்துல விடணுமோ அங்கே வந்து நான் கூட்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். வேணா உங்களுக்கு எதுக்கு கஷ்டம், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஹீரோ தான் அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விடுவாங்க. ஹீரோவுக்கு இந்த பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சிருக்கும். ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக இருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷன் ஆகிருக்கும். வீட்டுக்கு விட்டுட்டு திருப்பி ஹீரோ போயிடுவாங்க. இன்னொரு நாள் வந்து ஹீரோயின் வந்து ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது பார்ப்பாங்க. சரி பேசலான்னு அவங்க பின்னாடி போகும்போது ஆஃபீஸில் வந்து அவங்க பாஸ் வந்து அவங்ககிட்ட தப்பாக நடந்துக்க பார்ப்பாங்க. ஸோ ஹீரோ அதை பார்த்து அவங்கள வந்து பாஸை வந்து அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை அந்த இடத்துல காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவார். இனிமேல் இந்த மாதிரி ஆஃபீஸ்லாம் போகாதீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னொன்னே, இல்லை எனக்கு என் லைஃபுக்கு பணம் தேவையில்லை, ஸோ அதுக்காக தான் நான் அப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்து நீங்கள் பேசாமல் என் கடையிலே ஒர்க் பண்ணுங்கள், நானே உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுவார். ஒரு நாயும் கிஃப்ட் பண்ணுவார். இந்த நாய் எப்பயுமே உங்கள் கூடயே வச்சுக்கோங்க, அவங்களுக்கு சேஃப்டிக்கு உங்கள் பாதுகாப்புக்கு இது உங்கள் கூடயே இருக்கட்டும்னே ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் ஹீரோவை பிடிச்சிருக்கும். ஹீரோ வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது அவ கூட இருக்கிறது எல்லாமே பார்த்து ஹீரோவை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. அவளும் 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ உங்களுக்கு குழந்தையிலேருந்தே கண்ணு தெரியாதான்னு கேட்பாங்க. இல்லை எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அப்போலேருந்து தான் கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது தான் அவங்க ஃப்ளாஷ்பேக்கை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் இந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது அன்றைக்கி நைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக்கை வந்து அவனுக்கு ஞாபகம் வரும். என்னென்னா இவன் இந்த கடைக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல வந்து அடியாளாக இருப்பான். ஸோ அவங்களுக்காக அதாவது பணம் கொடுத்து அதை வசூலிக்கிற இடத்துல அடியாளாக இருப்பான். ஸோ அதை கொடுக்க முடியாமல் ஒருத்தன் மாடியிலேருந்து கீழே வந்து சூசைட் பண்ணி இறந்துக்குவான். அவன் காரில் விழுந்ததை வந்து இவள் பார்த்துட்டே போய் இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இவளுக்கு கண்ணு போயிருக்கும். ஸோ நம்மளால தான் இவளுக்கு கண்ணு போயிடுச்சுன்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் ஹீரோனை காமிக்கும் போது டாக்டர் சொல்கிறாரு, ரொம்ப செலவாகும், அதிகமாக செலவாகும், ஃபாரின்லேருந்து டாக்டர்ஸை வர வச்சா தான் கண் பார்வை திருப்பி கொண்டு வர முடியும், அதுக்காக ரொம்ப பணம் தேவைப்படுன்னு ஹீரோ வந்து எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணி ஹீரோயினுக்கு கண் பார்வை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் வந்து அவகிட்ட உண்மையை மறைச்சு நம்மளால தான் அவனுக்கு கண் பார்வை போச்சுன்றதை மறைச்சு வாழ்ந்துட்டுருக்காரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு. இதை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பெட் பாக்ஸிங், அதாவது பெட் மேட்ச் மாதிரி ஒரு பெட் பாக்ஸிங் நடந்திருக்கும். அதில் வந்து இவரோட நேம் கொடுத்து அதில் கலந்துக்கிறாரு. அதுக்காக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட ஐடென்டிட்டியை மாற்றணும், இது வந்து இல்லீகல்னால யாருக்கும் உன்னோட ஐடென்டிட்டி தெரியக்கூடாது, ஃபேக் பாஸ்போர்ட்டில் நீ அந்த இடத்துக்கு மேட்ச் விளையாட போகணுன்னு சொல்லி எல்லா ஐடென்டிட்டியும் மாற்றி ஆதார் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வேறு பேர் வச்சு ஃபேக் ஐடென்டிட்டியில் இவன் இன்னொரு ஆளாக வந்து போய் அந்த மேட்ச்சில் கலந்துக்கிறாரு. அந்த மேட்ச்சில் கலந்துக்கிட்டு அந்த மேட்ச்சில் ஜெயித்த பணத்தை வந்து இவள் ஃப்ரெண்டு மூலியமாக அக்கௌண்ட்டில் பாஸ் பண்ணி இவளுக்கு கண் பார்வையும் கொண்டு வந்துடுறாங்க. இவளுக்கு கண் பார்வை திரும்பி இவன் நல்லாவும் ஆயிடுறா. அந்த மேட்ச்சில் வந்து ஒரு டைமண்ட் கொடுத்துருப்பாங்க ஜெயிச்சதுக்கு. ஸோ அதை வந்து எப்படியே இல்லீகல்னால இல்லீகலாகவே மாற்றலான்னு போகும்போது இவனை வந்து 2-3 ரவுடிஸ் வந்து அட்டாக் பண்ணி கூட இருக்கிறவனே அட்டாக் பண்ணி அந்த இதை எடுக்கணும்னு சொல்லிட்டு போய் அட்டாக் பண்ணி அடிச்சு போட்டுருவாங்க. இவன் போலீஸ்கிட்டையும் மாட்டிக்குவான் இதெல்லாம் விளையாண்டதுக்காக. ஸோ வந்து ஜெயிலுக்கும் போயிடுவான். ஜெயிலுக்கு போய் பல வருஷம் ஆயிரும், ஒரு கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் கழித்து திருப்பி ரிலீஸ் ஆகி வருவான். யாருக்குமே எங்கே இவன் இருக்கான்னு தெரியல. ஏன்னா வந்து இவன் அரெஸ்ட் ஆகும்போது ஃபேக் ஐடென்டிட்டியில் தான் அரெஸ்ட் ஆகிருப்பான். ஸோ இவனால் யாரையுமே இவனை கண்டே பிடிக்க முடியாதபடி ஆயிரும். ஸோ ரொம்ப வருஷம் கழித்து கால்லையும் அந்த அடிப்பட்டனால கால் வந்து இவனுக்கு நடக்க முடியாத மாதிரி போயிடும். ஒரு கால் நொண்டி தான் நடந்துகிட்ருப்பான். ஸோ ரொம்ப 12 இயர்ஸ் கழித்து இவன் வந்து அதே இடத்துக்கு போவான். பார்த்து இந்த கடையை வந்து அவள் தான் ஹீரோயின் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பான். இவனுக்கு வந்து அவன் தான் வந்து அவன் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவான், ஹீரோன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவான். ஏன்னா அவனால் தான் இந்த ஆச்சுன்னு சொல்கிறதுக்கும் யோசிச்சு தயங்கி அதுவும் இல்லாமல் நம்ம மூஞ்சியை பார்த்தா பிடிக்காமல் போயிடுமோ அப்படின்னு நினச்சி தயங்கி தூரமாக நின்று பார்த்துட்டே போயிட்டுருப்பான். யாராலையுமே இவனுக்கு கண்டே பிடிக்க முடியாது, அடையாளம் வேற மாறி இருக்கும். ஆனால் இவன் வளர்த்த நாய் 2 பேர் வளர்த்துருப்பாங்களா, அந்த நாய் மட்டும் இவனை கண்டுபிடிச்சி இவன் பின்னாடியே வந்து கொஞ்சம். ஸோ ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியாது, எதுக்கு நாய் வந்து இவனை வந்து கொஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு யோசிப்பா. கடையில் வந்து இவன் வந்து ஒரு ஆமை குஞ்சு வளர்த்துட்டு வருவான். ஸோ அதை மட்டும் இவன் வந்து எடுத்துகிட்டு திருடிட்டு போயிடுவான். திருடிட்டு எப்பயுமே வந்து இவங்க லவ் பண்ணும்போது ஒரு பிளேஸில் உட்காந்து தான் மீட் பண்ணி பேசுவாங்க. ஸோ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவன் பழைய நினைவுகள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு டவுட் வந்துடும். கடையில் வந்து பார்த்தா அந்த ஆமை குஞ்சையும் காணும், நாய்க்குட்டியும் வந்து இவனை ரொம்ப கொஞ்சதுன்னொன்னே இவன் வந்து அந்த நாய்க்குட்டி வந்து இவனை கொஞ்சம் போது போய் பிடிக்க போகும்போது அந்த ஹைட்டு அது பக்கத்தில் போகும்போது இவளுக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ இவனை தான் இருக்கும், நம்ம
தேடிட்டு இருந்த நம்ம வந்து பாய் ஃப்ரெண்ட் இவனாக தான் இருக்கும்னு கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவா. சரி எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க மீட் பண்ணுற பிளேஸ்க்கு போய் பார்க்கும்போது அங்கே உட்காந்துட்டு இருப்பான். ஸோ இவ வேகமாக போய் ஹக் பண்ணிட்டு, ஏன் இத்தனை நாளாக வரல, உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், ஏன் என் முன்னாடி வந்துட்டு பேசாமல் இருக்க அப்படின்னு சொல்லும் போது இவன் சொல்கிறான், இல்லை என்னால் தான் உனக்கு கண் பார்த்துட்டு போச்சு, அந்த கில்ட்டி ஃபீல்னால தான் உன் முன்னாடி வந்து பேசாமலே இருக்கேன்னு சொன்னோன்னே, அது ஒரு ஆக்சிடென்ட் தான், அதுக்கு நீ காரணம் இல்லை, நான் என் மேலே தான் தப்பு இருக்குது, நான் வந்து வண்டி கவனம் இல்லாமல் ஓட்டினால தான் அப்படி ஆச்சு, ஸோ இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி 2 பேரும் இப்போ சேர்ந்து திருப்பி வந்து ஜாயின் ஆகிடுறாங்க. இந்த மூவி பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். வீடியோஸ் நம்ம சேனலை லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.